ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு பிட்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா எக் எஸ்கோடா. இந்த எக் எஸ்கோடா ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான டிஷ் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம், இல்லைனா ஒரு சைட் டிஷ்ஷாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ்லேயே இந்த டிஷ்ஷை நீங்கள் ரெடி பண்ணிடலாம். ஸோ இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸில் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் 2 முட்டை, 2 முட்டைக்கு 2 சின்ன சைஸ் வெங்காயம், 50 கிராம் முட்டைக்கோஸ், ஹாஃப் தக்காளி, ஒரு சின்ன சைஸ் கேரட் நைஸாக சீவிக்கோங்க, கருவேப்பிலை, ஹாஃப் ஸ்பூன் சோம்பு தட்டி வச்சுக்கோங்க, 2 பச்சை மிளகாய் நைஸாக கட் பண்ணிக்கோங்க, முட்டைக்கு தேவையான அளவு மிளகுத்தூள், ஹாஃப் டீஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு. இது எல்லாமே 2 முட்டைக்கு தேவையான அளவு இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ அவ்வளோதான், இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஓவர். இந்த ரெசிபி எப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 1 கரண்டி ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் தட்டி வச்ச சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணி லைட்டாக வதக்கி விடுங்க. அப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கேரட், முட்டைக்கோஸ் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. அந்த வெஜிடபிள்ஸ் வேகிற அளவுக்கு லைட்டாக வதக்கி விட்டால் போதும். இப்போ முட்டைக்கு தேவையான அளவு மிளகுத்தூள், ஹாஃப் டீஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதும் இதில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. இதை வேகமாக கிண்டிடாமல் மெதுவாக கிண்டி எடுத்துட்டிங்கன்னா டேஸ்டி பிரேக்ஃபாஸ்ட் எக் எஸ்கோடா ரெடி. இவ்வளோ ஈஸியான ரெசிபியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.